بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد பொதுவாக இந்த ரமதானில் வந்துட்டு நான் தராவேஹுடைய பயான்கள் பண்ணவே இல்லை. இது 3வது பயான் தான். இது இல்லாட்டி ஒவ்வொரு நாளும் பயான் இருக்கும். ஏண்டா இப்போ பயான் டூ மச் ஆகிட்டது. பயான் என்ன டூ மச். யூடியூப்லேயும் பயான், ஃபேஸ்புக்லேயும் பயான், ஆன்லைன்லேயும் பயான், பள்ளியிலேயும் பயான். இப்போ நேரம் வந்துட்டு பயானுக்குரிய நேரம் அல்ல, கேட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கான நேரம். நான் சும்மா ஒரு அனலைஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு ஒரு 20 இயர்ஸாக இருக்கக்குள்ள ஒரு 30 வருஷத்துக்கு 35 வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்த மக்களுக்கு இப்படி பெரிய அளவுக்கு பயான்கள் கேட்கறதுக்கு நீக்கல்ல. முதலாவது பயான் கேட்கறதுக்கு டேப் ரெக்கார்டும் இல்லை. என்ன இல்லை, டேப்பில் தான் பயான் ரெக்கார்ட் பண்ணணும். அதை கொண்டே இது போட்டு கேட்கறதுக்கு என்ன இல்லை ஊரில் டேப் ரெக்கார்ட். அதை டேப் ரெக்கார்டிக்கு 4-5 வீட்டில் தான் நீக்கும் ஊருக்குமே. ஆனால் மக்கள்கிட்ட நல்ல வாழ்க்கை இருந்துச்சு. பயான் கேட்காமலே மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க? நல்ல மக்களாக வாழ்ந்தாங்க. சண்டை இல்லை, சச்சரவு இல்லை, பிரச்சனை இல்லை. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், நல்லக வாழ்ந்தாங்க. அன்றைக்கு தலாக்குன்றது கேள்விப்படவே இல்லை. தலாக்குன்றது சொல்லுமா? நான் ஒரே சொல்லுவேன். நாங்கள் மதரசாவில் ஓதக்குள்ள மதரசாவுடைய பாடத்திட்டத்தில் சிலபஸில் ஒரு பாடம் நீக்குது, அதாவது நீக்க ஃபேமிலி லைஃப்பை பற்றி. அதில் தலாக்குன்ற பாடம் வரும். அப்போ ஒரு 35 வருஷத்துக்கு முந்தி நான் கேட்குறேன், இது ஏன் நாங்கள் ஓதணும்? எதை? தலாக்குன்ற படத்தை நாங்கள் ஏன் ஓதணும்? இது சும்மா டைம் பாஸ் பண்ணுற வேலையா போய்த்தலையா? ஏண்டா என்ன இல்லை, நடைமுறையில் யாரும் ஃபத்துவா கேட்டு வரதும் இதை பற்றி, தலாக்கை பற்றி யாரும் கேட்டு வரல. தலாக்குன்றது ஈக்கல்ல. கண்டிட காசி யாருக்குண்டும் யாருக்குமே தெரியா. காசி தேவைப்படுறல, காசி தேவைப்படுறல. ஒருத்தருக்கும் தெரிய காசி. ஒரு அப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்தோம். எல்லாருக்குமே சந்தோஷம், எல்லாருக்குமே திருப்தி, அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் ஒன்றுமே இருக்கல லைஃப்ல. இப்படி ஒரு காப்பட் போட்ட பள்ளி இருந்ததே இல்லை. இன்ச்சா ஏசி ஒன்றும் இல்லை. ஒரு ஜுசோய் தொழுறதும் இல்லை. எல்லாம் வல்லுஹா கீழே தான். எது கீழே? நான் ஜமாத்தில் வைத்திருந்தேன் ஹம்மந்தோட. எங்க ஹம்மந்த ஹொரோபத்தானைக்கு என்ன முதலாவது சில்லா. அங்கே எப்படி திரும்ப தொழுவிக்கிறது? அங்கே தொழுவிக்கிற எப்படி சொன்னால், முதல் ரக்காத்தில் அலந்தர கைஃப, 2ஆம் ரக்காத்தில் குல்லு அல்லாஹு அஹத், 3ஆம் ரக்காத்தில் லிஇலாஃபி குரைஷின், 4ஆம் ரக்காத்தில் குல்லு அல்லாஹு அஹத், 5வது ரக்காத்தில் மறுவா அலந்தர கைஃப, அது பிறகு குல்லு அல்லாஹு அஹத். அப்போ எங்கட ஜமாத்தில் போன இருந்தார் ஒருத்தர் இருந்தார் மர்கஸில், சல்மான் மௌலவி. அவர் வல்லுஹாவு கீழே போய் தொழுவிச்சிட்டாரு. ஊரில் பெரிய குழப்பம். டைம் பெய்த்துன்னு சொல்லி, டைம் பெய்த்துதுன்னு சொல்லி குழப்பம். மக்கள்கிட்ட எந்த ஒன்றுமே இருக்கல்ல. ஆனால் மக்கள் பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்த, சந்தோஷமா வாழ்ந்த. பெரியாக்களை கண்டா ரெஸ்பெக்ட் பண்ற, பெரியாக்களை மதிக்கிறது. வாப்ப வந்தா அப்படித்துல சபை அப்படி என்ன ஆகிடும்? ஒரு சுப்ஹானல்லாஹ். நாங்கள் அப்படி ஒரு காலத்தில் வாழ்ந்திருக்கிறோம். எங்களுக்கு மிச்சம் யாரும் அட்வைஸ் பண்ணல, ஆனால் எல்லாரும் வாழ்ந்து காட்டினாங்க. இப்படித்தான் வாழணும்.
அல்லாஹ் எனக்கு உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானா. அதனால எல்லாரும் என்ன செய்வோம், வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிப்போம். ஏதோ ஒரு மாற்றம் வரும். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் ஒரு 40 நிமிஷம் பேசுவேன் இன்ஷா அல்லாஹ். இங்கிருந்து போகக்குள்ள சகோதரிகளும் தான், நானும் தான், நீங்களும் தான் ஏதோ ஒரு திடகாத்திரத்துடைய போகணும். என் லைஃபை நான் சேஞ்ச் பண்ணணும். என் லைஃபை நான் சொல்லுங்க மாற்றணும். நான் இந்த சேஞ்சை கொண்டு வரேன் வாழ்க்கையில். நான் இன்னைக்கு சும்மா என்ன பேசுவோம்னு யோசிச்சேன் உங்களோட. நான் யோசித்தேன், பத்ர் யுத்தம் நடந்துச்சு இல்லையா? இப்போ பேசினா பத்ர் யுத்தம் ஒன்றும் வைக்கலையா? ஃபங்க்ஷன் வைக்கலையா? ஏன் வைக்கல? வைக்க பத்ர் யுத்தத்தை பற்றி நான் 2 விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு. பத்ர் யுத்தத்தில் நடந்த 2 விஷயத்தை சொல்கிறேன். இந்த 2 விஷயத்தையும் நாங்கள் எங்கள்ட வாழ்க்கையில் என்ன செய்வோம், எடுப்போம். வாழ்க்கையில் அந்த 2 விஷயத்தையும் நபி எப்படி பார்த்தாங்கன்னா பத்ர் யுத்தத்தை விட மேலா பார்த்தாங்க. எதை விட? பத்ர் யுத்தத்தை விட மேலும். பத்ர் யுத்தம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, பத்ர் யுத்தத்தில் பங்கெடுத்த ஆட்களுக்கு குர்ஆன் நேரடியாக சொல்ற இஅமலு மா ஷிஅ்தும், நீங்க வேண்டிய தவறு செய்யுங்கோ, தவறு செய்ய முந்தியே நான் தவற மன்னித்தாச்சு. யாருக்கு? பத்ருடைய சஹாபாக்களுக்கு. இஅமலு மா ஷிஅ்தும், நீங்க என்ன செஞ்சாலும் நான் மன்னிச்சிடுவேன். ஏண்டா அந்த நேரத்தில் அவங்க செஞ்ச தியாகம் விளைஞ்ச விஷயம். அதை யாருக்கும் என்ன செய்யலாம், மதிப்பீடு செய்ய முடியாது. யாருக்கும் மதிப்பீடு செய்யலாம். எல்லாத்திலையும் வாழ்க்கையை அமைச்சவங்க. நான் இந்த பள்ளியை வச்சு சொல்றேன், இந்த பள்ளியை வச்சு இங்கே ஒரு பள்ளி ஒன்று வரணும், பள்ளி ஒன்று கட்டணும். இவ்விடத்தில் அக்கம் பக்கத்தில் முஸ்லிமாக்கள் குடியேறுறாங்க. எங்களுக்கு ஒரு ஜும்மா பள்ளியோ, நல்ல ஒரு பள்ளி, நல்ல ஒரு வசதியான பள்ளி, எங்களோட பெண்களும் பள்ளிக்கு வரணும், இப்படி ஒரு பள்ளி ஒன்று வரணும் என்று கனவு கண்டு அந்த நேரத்தில் ஒரு 10 பேர் சேர்ந்து 1 லட்சம் 1 லட்சம் போட்டு 10 லட்சம் ரூபாய் சல்லியை சேர்த்து எடுத்து இப்படி ஒரு காணி ஒன்று வாங்கணும் என்று நினைச்சு ஒரு ட்ரீம், ஒரு கனவு ப்ரொஜெக்ட். அது என்ன ப்ரொஜெக்ட்? ஒரு ட்ரீம் ப்ரொஜெக்டுக்கு அன்றைக்கு கொடுத்த 10 லட்சம் ரூபாவும் இன்றைக்கு கொடுக்கிற 10 கோடி என்ன செய்யாது? சொல்லுங்க, ஈக்குவலா. இது அல்லாஹ்வே சொல்லிட்டான் குர்ஆன்ல, லா யஸ்தவி மின்கும் மன் அன்ஃபக மின் கப்லில் ஃபத்ஹி வகாத்தல். மக்காவுடைய வெற்றிக்கு முன்னால தியாகம் செய்தவர்களும் மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு தியாகம் செய்தவர்களும் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க, ஈக்குவலாக மாட்டாங்க. ஈக்குவலாக மாட்டாங்க. வாழ்க்கையில பத்ர் யுத்தம் அப்படிப்பட்ட யுத்தம். ஆனா அந்த யுத்தத்திலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 முக்கியமான வேல்யூஸை சொல்லி தந்தாங்க. வேல்யூஸ். வாழ்க்கையில மனிதன் வெற்றி பெறுறது வேல்யூஸால தான். வேல்யூஸ் என்ன சொல்றது? பண்பு, குணம். குணம். அதுல 2 விஷயத்தை படிச்சாங்க, ஸல்லல்லாஹு சொல்லி தந்தாங்க. ஒன்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வாக்கு நிறைவேற்றது. பத்ர் யுத்தமா வாக்கு நிறைவேற்றதா என்று கேட்டா இது முக்கியம். வாக்கு நிறைவேற்றணும். பத்ர் யுத்தமா வாக்கா? கொடுத்த வாக்கு நிறைவேற்றதா, பத்ர்ல பங்கெடுக்கிறதா என்று கேட்டா இது வாக்கு. 2வது, குடும்பமா பத்ர் யுத்தமா? குடும்பமா பத்ர் யுத்தமா என்று கேட்டா குடும்பம். குடும்பத்தில் நான் ஈக்க வேண்டிய கட்டாயமான ஒரு கட்டம். அந்த நேரத்தில் அந்த வீட்டில் இவர் இருந்துதான் ஆகணும் என்ற கட்டம் ஒரு கட்டம். இன்னொரு பக்கம் பத்ர் யுத்தம். இப்ப எது முக்கியம்? குடும்பம்.
எல்லாரும் பெய்த்துடுவாங்க, ஒத்தரும் மீய மாட்டாங்க. கடைசியாக மீய போறது நானும் என் மனைவி மட்டும்தான். வேறொத்தரும் வரல. ஒவ்வொருத்தரும் யோசிக்கும், என்னோட ஏண்ட மனைவி கைகோர்த்து கொண்ட நேரத்தில் நான் எப்படி இருந்தேன்? எனக்கு அட்ரஸ் இல்லை. என்ன சொல்றேன்? எனக்கு அட்ரஸ் இல்லை. எங்களோட ஏண்ட மனைவி என்னோட வந்து உங்களோட வந்து கைகோர்த்து கொண்ட நேரம் என்ன நேரம்? எங்களுக்கு கொண்டு மேய்க்கல்ல. ஒன்றுமில்லாம வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்கி அப்படியே வாழ்க்கை போகுது. ஒன்று பத்ர் யுத்தத்துக்கு அழைப்பு விடப்படுகிறது. பத்ர் யுத்தத்தை பத்தி நிச்சயம் சொல்லணும். குர்ஆன்ல அதை பத்தி நிச்சயம் அல்லாஹ் பேசியிருக்கிறான். பத்ர் யுத்தம் என்பது ஒரு யுத்தத்துக்காக வேண்டி போன ஒரு ஜேர்னி அல்ல. யுத்தம் செய்ய போகல. அல்லாஹ்வுக்கு தெரியும் யுத்தத்துக்கு தான் போறேன்னு சொல்லி. சஹாபாக்கள் அல்லாஹ் அனுப்பினது யுத்தத்துக்கு அல்ல. ஒரு அபூ சுஃபியானுடைய ஒரு படை பட்டாளம், படை என்றால் ஒரு வியாபார கோஷ்டி, வியாபாரத்துக்கு போயிட்டு கொள்ளை லாபம் எடுத்துக்கொண்டு வந்து கொண்டு இருக்கிறாங்க. பெரிய லாபத்தோட வராங்க. அந்த வியாபார கோஷ்டியை இடைமறைச்சி அவர்களுடைய உடைமைகள் எடுத்துக்கொள்றதுக்கு தான் போனாங்க. ஏன் காரணம்னா, இவங்க மக்காவிலிருந்து வரக்குள்ள எல்லாத்தையும் பறிச்சு கொண்டாங்க. யாருன்னு? மக்கத்து காஃபிர்கள். எங்களோட சொத்தை நீங்க பறிச்சு கொண்டீங்க, எங்களோட சொத்தை அபகரிச்சீங்க, எங்களோட உடைமைகள் எங்களுக்கு தர இல்லை, அதனால அதுக்கு பகரமாக நாங்கள் இதை எடுத்துக்கொள்வோம் என்றதான் கன்செப்ட். அதான் பத்ர் யுத்தம். இதான் பத்ர் யுத்தம். அல்லாஹ் சில கட்டங்கள்ல சில ஏற்பாடு செய்வான். எங்களுக்கு தெரியாது அதனுடைய லாப நஷ்டம். அப்ப என்னாச்சு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ரக்பு அஸ்ஃபல மின்கும், குர்ஆன் சொல்லுது. ஒரு வழியினூடாக கடல் மார்க்கமாக அபூ சுஃபியானுடைய படைபட்டாளம் வந்து கொண்டிருக்கிறது. இன்னிடத்துல வாராங்க, நீங்க இப்ப போனா அவங்க இன்னிடத்துல சந்திக்கலாம் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபிக்கு அறிவிச்சு கொடுத்துட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு அறிவித்தல் கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்க? யா கைலல்லாஹி இர்கபி, யா கைலல்லாஹி இர்கபி. இப்ப இன்னிடத்தில் இன்ன படை வந்து கொண்டிருக்கிறது, இப்ப புறப்பட்டா இன்னிடத்துல போய்த்து அவங்கள மீட் பண்ணிடும். அவங்க 80 பேரு, 80 பேரை டார்கெட் பண்ணி 300 பேர் போறாங்க. அப்பதானே கல்குலேஷன்? எங்களோட கல்குலேஷன்ல அப்படித்தான் வரல. 80 பேர் இருந்தால் எங்கள்கிட்ட ஒரு 3 மடங்கு இருந்தால் எங்களுக்கு என்ன செய்யலாம்? கேமை வின் பண்ணிடும். நாங்கள் எப்பயுமே எங்களோட கல்குலேஷன் எதை வச்சு? மெஜாரிட்டியை வச்சு, நம்பர்ஸை வச்சு, எங்கள்கிட்ட இருக்கிற ஆள் பலத்தை வச்சு. 80 பேர் வாராங்க, 300 பேர் போறாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்ப எந்த அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அறிவிச்சு கொடுத்தானோ, இப்படித்தான் இவர் இங்க வாராரு, அபூ சுஃபியான் படை வருகிறது, நீங்க போங்க, இன்னிடத்துல மீட் பண்ணலாம் என்று சொன்ன அறிவிச்சு கொடுத்தானோ, அதே அல்லாஹ் அபூ சுஃபியானுக்கு சொல்லி கொடுத்தான். நீ வலிய மறிச்சு பேய்த்துடு, இவன் இந்த வழியால வாராங்க, நீங்க இந்த வழியால பேய்த்திடுங்கோ. மக்காவில் இருக்கிற அபூஜஹலுக்கு அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்தான், உங்களோட வியாபார கோஷ்டிய சந்திக்கிறதுக்கு 315 313 300 பேரோட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னடத்து பத்ருக்கு வராங்க, உங்களோட சமூகத்தை நீங்க பாதுகாக்கணும். யாரு சொன்னாங்க? யாருக்கு? அபூஜஹலுக்கு. சஹாபாக்கள் யோசித்தது போல 80 பேருக்கு ஈக்குவலாக 300 பேரை யோசித்தது போல அவன் 300 பேருக்கு 1000 பேரை யோசித்தான். யாரு? இதான் மனுஷன் கல்குலேஷன். இது மனுஷன் கல்குலேஷன். அபூ சுஃபியான் படைபட்டணம் அப்படி அங்கல போயிட்டது. அபூஜஹல் வந்துட்டு 1000 பேரோட இங்க வந்து சேர்றான். எங்க 80 பேர் நிக்கிறாங்க முன்னுக்கு, 300 பேர் நிக்கிறாங்க முன்னுக்கு. இப்ப எப்படி இருக்கும்? இப்ப அல்லாஹ் சொல்லித்தரான் குர்ஆன்ல, வமன் நஸ்ரு இல்லா மின் இந்தில்லாஹ். நீங்க நினைக்கிறது போல நம்பர்ஸை கொண்டு உங்களுக்கு வெற்றி கிடைக்க மாட்டாது, அல்லாஹ்விடமிருந்து மட்டும்தான் வெற்றி வரும். இந்த பாடத்தை அல்லாஹ் படிச்சு தாரத்துக்கு தான் அல்லாஹ் செஞ்சான்.
நீங்கள் நம்பர்ஸை வச்சு நீங்கள் என்ன செய்ய வேணும்? உங்களோட ஆள் பலத்தை வச்சு, உங்களோட வெப்பன்ஸ் பவரை வச்சு நீங்கள் உங்களை மட்டு போடவான. நீங்கள் பாருங்க, எனக்கும் அல்லாவுக்கும் இடையில என்ன உறவு இருக்குது. சரி, இதுதான் இந்த யுத்தம். இந்த யுத்தத்துக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கக்குள்ள யா ஹைல் அல்லாஹி இருக்கபி, படையை பட்டாளமே ஆயத்தமாக போகும் சொல்லி எல்லாரும் ஆயத்தமாகக்குள்ள உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. யாரு சொல்லுங்க? உஸ்மான் இப்னு. யார் அவங்க? அவங்க யாரு? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன். உலகத்தில் ஒரே ஒரு மனிதர், அவர் மட்டும்தான், வேற ஒருத்தரும் இல்லை. ஒரே நபியினுடைய 2 மகளை நிக்காக செஞ்ச பாக்கியம் அவருக்கு மட்டும்தான் உலகத்தில் கிடைச்சு. 2 பேரும் முறுக்களை முடிச்சல்ல, ஒன்று முடிச்சு மௌத்தானத்துக்கு பிறகு மற்றதை முடிச்சாங்க. ருக்கையாவை முடிச்சாங்க. ருக்கையாவுக்கு பிறகு யார நினைக்கிறேன், ஸல்லல்லாஹு மகள் ஜெய்னபை முடிச்சாங்கன்னு சொல்லி. ஜெய்னப் அல்ல, ருக்கையாவுக்கு பிறகு முடிச்சாங்க வந்துட்டு உம்மு குல்சூம் முடிச்சாங்க. உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. பத்ருக்கு அப்படி அழைப்பு விடப்படுகிறது, பத்ருக்கு ரெடியாகும்னு சொல்லி. ஹஜ்ரத் ருக்கையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மனைவி சக்கராத்தில் இருக்கிறார். எங்கே இருக்கிறா? சக்கராத்தில். இப்ப என்ன செய்யணும்? பத்ரா குடும்பமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க உஸ்மானுக்கு, உஸ்மான் நீங்க பத்ருக்கு போக இயலாது. உங்களோட மனைவி குடும்பம் நபிகளாருடைய மகள் என்று சொல்லி முடிவு செய்யல. அது உஸ்மானுடைய மனைவி. வாழ்க்கையில இந்த பாடத்தை படிச்சுக்கோங்க. இந்த பாடத்தை படிச்சுக்கோங்க. மனைவி என்பவள் யாரு? கணவன் என்பவன் யாரு? இந்த 2 பேருக்கு இடையில உறவு என்ன? அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு குர்ஆன்ல இருக்குது. இங்க உலமாக்களுக்கு கேளுங்க, படிங்க பேத்தத. வذ்குர் அப்தனா அய்யூப இத் நாதா ரப்பஹு அன்னி மஸ்ஸனிய الضر وانت ارحم الراحمين. அல்லாஹ் இந்த வரலாறு குர்ஆன்ல சொல்லி பெரிய ஒரு பாடத்தை சொல்லித்தாரான். எங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தா எங்களுக்கு யாரும் சலாம் சொல்ல மாட்டாங்க. நல்லா புரிஞ்சும். இன்றைக்கு எல்லாரும் சலாம் சொல்லுவாங்க, இன்றைக்கு எல்லாரும் சிரிச்சு பேசுவாங்க, இது எல்லாரும் கிட்ட வருவாங்க. இவரு கொஞ்சம் கஷ்டமாமுண்டா என்ன செய்ய மாட்டாங்க. இது மனித இயல்பு. இது மனித இயல்பு. யாரும் சலாம் கூட சொல்ல மாட்டாங்க. பிள்ளைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக ஓரமாயிடுவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உன்னோட இருக்க போறது உன் மனைவி மட்டும்தான், ஞாபகம் வச்சுக்கோ. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு நோய் ஒரு பக்கம், பணம் இல்லை, வசதி இல்லை, கடுமையான நோய், ஒன்றுமே செய்யலா, தனிச்சு போயிட்டாங்க, யாரும் இல்லை, இருந்த சொத்தெல்லாம் அழிஞ்சு போயிட்டுது. அல்லாஹ் குர்ஆன்ல மிக தெளிவா சொல்லித்தாரான், பெத்த பிள்ளைகளும் வாப்பா விட்டு போயிட்டுது, ஆனா கட்டிக்கொண்ட மனைவி மட்டும் போகல. அவ மட்டும்தான் நினைப்பான். நீங்க இப்ப எங்கட குடும்பத்திலே பார்க்க, உங்க குடும்பத்திலே பார்க்கணும். இதை பற்றி தனியே பேசணும். மனைவிய குடும்பத்தை எப்படி வச்சுக்கொள்ளணும்? நானும் நீயும் தான், வேறத்தரம் இல்லை. நான் அதுதான் என்னோட நியாசாஜியாண்ட மகண்ட நிக்காகல வச்சு ஒரு கதை சொன்னேன் உங்களுக்கு. இந்த பள்ளியில நிக்காக நடக்கிறதானே, இது எல்லாரும் சும்மா என்ன கல்யாணம் என்று வந்தா வலிமாவை பற்றி, ஹோல் புக் பண்ணுறத பற்றி, வேற உடுப்பு கொண்டு வரத்தை பற்றி, இது எல்லாத்த பற்றியும் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த அக்கதை பற்றி பேசுறதில்ல.
இதை பத்தி அக்குதுண்டா நிக்காக பத்தி பேசுறது அது அதை யார் நிக்காக செய்யற, எப்படி நிக்காக செய்யணும், அந்த நிக்காகல என்ன நீக்குது. சில டைம்ல பயான் பண்றதுக்கு கொழும்புல எங்கேயோ ஹதரத்தை கொண்டாடுற அவரத்துல பயான் அல்ல முக்கியம். எது முக்கியம்? எது? உடம்படிக்க கையை பிடிச்சு மாமா மருமாண்ட கையை பிடிச்சு இந்த கொடுக்கிற கட்டம், அதுதான் அவடத்தில் நினைத்தேன். அதுதான் அந்த நிக்கா, அதுதான் நிக்கா. அத குர்ஆன் அல்லாஹ் எப்படி சொல்ற, அந்த குர்ஆன்ல சொல்ற வார்த்தை ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை, ஒரு வித்தியாசமான வார்த்தையை சொல்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அல்லாஹ் சொல்ற நாங்க நபிமார்களுக்கு இந்த வேதத்தை கையில கொடுக்கக்குள்ள, குர்ஆனை தௌராத்தை இன்ஜீல ஜபூரை கையில கொடுக்கக்குள்ள அவங்க கையால வாங்கி கொண்டாங்க. குர்ஆனை கொடுக்கக்குள்ள முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல வஅഖذனா மின்ஹும் மீசாகன் கலீலா, வஅഖذனா மின்ஹும் மீசாகன் கலீலா, ஒரு கடுமையான ஒரு ஸ்ட்ராங்கான எக்ரிமெண்டோட தான் இதை கையில கொடுத்தோம். இதுல உள்ளதுல எதையுமே மறைக்க இயலாது, இதுல இருக்கிற எதையுமே டிலீட் பண்ண இயலாது, இதுல இருக்கிற எதையுமே மாத்த இயலாது. இதுல இருக்கிறத இருக்கிறபடியே என்ன செய்யணும், எத்தி வைக்கணும். இதுல எதுவுமே கம்ப்ரமைஸ் பண்ண இயலாம். வஅഖذனா மின்ஹும் மீசாகன் கலீலா, ஒரு கெட்டியான ஒரு இறுக்கமான ஒரு பொண்டொண்ட சைன் பண்ணி கொண்டுதான் இந்த வேத நூலை யாருக்கு கொடுத்தோம், நபிமார்களை கொடுத்தோம். அதே வார்த்தையைத்தான் நபிமார்களுக்கு வேதத்தை கொடுக்கக்குள்ள என்ன மீசாக்கன் கலீலான்னு அல்லாஹ் சொன்னானோ அதே வார்த்தையைத்தான் நிக்காஹுக்கு சொல்றது. وَكَيْفَ تَأْخُذُونَهُ وَقَدْ أَفْضَى بَعْضُكُمْ إِلَى بَعْضٍ وَأَخَذْنَ مِنْكُمْ مِيثَاقًا غَلِيظًا. உங்கள்கிட்ட சும்மா வர இல்லை, அவங்க உங்களோட வீட்டுக்கு சும்மா வர இல்லை, உங்களை பற்றி நல்லா தேடி இஸ்திகாரா செஞ்சு ஏதோ நம்பி எவ்வளோ பெரிய சும்மா வீட்டுக்கு வந்து சேரல. அதுக்கு முந்தி அல்லாஹ் எத்தனையோ பாவத்தை ஹலால் ஆக்கிறான். கீபத்து பேசிடும், எதுக்காக வேண்டி, எதுக்கு கீபத்து பேசணும். நிக்காஹ் கொண்டு முடிச்ச போறா கீபத்து பேசணும், புறம் பேசணும், பேத்து கேட்கணும். இவர் நல்லமா, இவர் எப்படி, இவரோட மகன் எப்படி, மகள் எப்படி, இல்ல இல்ல பரவாயில்லை பரவாயில்லை நல்லம், உங்களுக்கு நல்லக தெரியும், இது சரி வர மாட்டாண்டு நல்லம் நல்லபடி முடிச்சு கொடுத்த அதுக்கு பிறகு வார முழு பாவத்துக்கு குத்தவாளி யாரு, நீங்க பொறுப்பு. இதுக்கு சொல்ற சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சமூக பொறுப்பு, சமூக பொறுப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் சொல்லி தருகிறது வஅഖذன மின்கும் மீசாகன் கலீலா, ஒரு உடன்படிக்கை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நிக்காஹ் செஞ்ச உடனே எல்லாம் ஹலால் ஆகிடும். தலாக்கு சொன்னா மனைவி மட்டும்தான் ஹராம் ஆகுவா. விளைஞ்ச சப்ஜெக்ட். நிக்காஹ் செஞ்சா சொல்லுங்க எல்லாம் ஹலால் ஆகிடும். மாமி ஹலால், கியாமத்து வரைக்கும் மாமி உம்மதான். ஏண்ட கல்யாணம் ஏண்ட வாப்பா அந்த ஏண்ட வைஃபுக்கு மாமா, கியாமத்து வரைக்கும் வாப்பா. அந்த உறவால ஏற்பட்ட பந்தம் இருக்குதே, அந்த உறவால் ஏற்பட்ட சொந்தம் இருக்குதே, அந்த சொந்தம் கியாமத்து வரைக்கும் என்ன சொந்தம். வேணுமெண்டா மனைவியை மட்டும் ஒதுக்கி வைக்கலும், எனக்கும் அவக்கும் இடையில அந்த உறவு இல்லை. ஆனா ஏண்ட எக்ஸ் மனைவி, அவ ஏண்ட எக்ஸ் மனைவி என்னுடைய ஒரு நாள் சரி வாழ்ந்திருக்கிறா, என்னுடைய ஒரு நாள் சரி இது உடுப்பாக இருந்திருக்கிறான். எனக்கு ஹுன்ன லிபாசுன் லக்கும் வ அன்தும் லிபாசுன் லஹுன்ன.
பெண்களுக்கு எப்படி அதே மாதிரி தான் கணவனும். ஒரு நாள் சரி நான் அவருடைய கஸ்டடியில் வாழ்ந்திருக்கிறேன். எல்லாத்தையும் டிவோர்ஸ் பண்ண கணவனுக்கு மனைவிக்கு கணவனை மட்டும் பிரியலும், குடும்பத்துட்டு பிரியலாம். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இது லேசான விஷயம் அல்ல. இது நான் இங்க இருக்கிறீங்க, பழையவங்க புதுசா வந்திருக்கிறீங்க, அதனால சொல்றேன் கேட்டுவோங்க. பள்ளியில் நிக்காக நடந்துச்சு. இந்த பள்ளியில் நிக்காக நடந்துச்சு. உதாரணத்துக்கு சொல்றேன், உதாரணம் நடக்கணும். நிக்காக நடந்துச்சு. நல்ல ஒரு மாப்பிள்ளை, மாஷா அல்லாஹ், நல்ல ஒரு மாப்பிள்ளை, நல்ல வசதி இருக்குது, நல்லா சம்பாரிச்சிருக்காரு, நல்லா சொத்து செல்வம் எல்லாம் இருக்குது, மாஷா அல்லாஹ். கல்யாணம் முடிச்சாரு, நிக்காக நடந்துச்சு. 1 கோடி ரூபா மகர் கொடுத்தாரு. யாருக்கு? 1 கோடி ரூபா மகரும் எழுதினாரு. எல்லாம் எழுதினத்துக்கு பிறகு மாஷா அல்லாஹ் சந்தோஷமா இங்க கட்டிப்பிடிச்சு முஆனகா செஞ்சு பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபி கைர் எல்லாம் நடந்து சந்தோஷமா ரெஜிஸ்டர் நிக்காக ரெஜிஸ்டர் பண்ணிட்டார். இந்த ரெஜிஸ்டர் தேவைண்டா அவர் பண்ணுவார், ரெஜிஸ்டர் எழுதுவார், ரெஜிஸ்டரும் பண்ணிட்டார். எல்லாம் சரி, எல்லாம் முடிஞ்சிட்டு அப்படி வெளியே போகக்குள்ள மாப்பிள்ளையை கொஞ்சம் டென்ஷனில் காலை கொஞ்சம் 2 படி கீழே வச்சுட்டாரு. கீழே விழுந்து தலை அடிபட்டு மாப்பிள்ளை அக்னி மௌத்தாகிட்டார். வச்சுக்கோங்களேன், நடக்க எழுந்தானே, எழுந்தானே, எழுமா ரைட். அவன் மாப்பிள்ளை மௌத்தாகிட்டார். இன்னும் பேத்து முடிய பிடிச்சல்ல, வலியமா கொடுக்கவும் இல்லை. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைர மா ஜுபில்ல தலைஹா சொல்லவும் இல்லை. செல்லிக்கிறது வெறுமனே கபில்து நிகாஹா, அந்த பெண்ணுடைய திருமணத்தை ஏற்றுக்கொண்டேன், பொருந்திக் கொண்டேன், என்ற மனைவியாக அவளை நான் என்ற கஸ்டடியில் எடுத்துக்கொண்டேன் என்று மட்டும்தான் சொல்லியிருக்கிறது. மாப்பிள்ளை மௌத்து. இப்ப சொல்லுங்க மாமா, சட்டம் என்ன? இப்ப என்ன சட்டம்? நாலு மாசம் 10 நாள் இதா இருக்கணும். என்ன ஒரு சில வினாடிகளுக்காவது அவருடைய மனைவியாக ஏற்றுக்கொண்ட என்ற கணவனை ரெஸ்பெக்ட் பண்றதுக்கான இதா இகனை கபூல் செஞ்சு அகனை போகும் வரைக்கும் 10 நிமிஷம் தெரிஞ்சுங்களா? அப்ப 10 நிமிஷம் நான் யாரு? அந்த பெண்ணுடைய சொல்லுங்களேன் மனைவி. அவ என்ற மனைவி, நான் அவட கணவன். அந்த உறவை ரெஸ்பெக்ட் பண்றதுக்கு 4 மாசம் 10 நாள் இதுதான். அதுக்கு பிறகுதான் அடுத்த ஒரு கல்யாணத்தை பத்தி பேசிடும். அது வரைக்கும் கல்யாணம் என்றதை பத்தி டபுள் மீனிங்ல பேசுறதும் கூடாது. டபுள் மீனிங்ல பேசலாம். சின்சியராக அந்த உறவை ரெஸ்பெக்ட் பண்ணணும், அந்த உறவை மதிக்கணும். அது மட்டுமல்ல, மாப்பிள்ளையிட முழு சொத்தையும் கணக்கு பார்த்து, மாப்பிள்ளையோட வாகனம், மாப்பிள்ளையோட ஊடு, மாப்பிள்ளையோட கையில் உள்ள வாட்ச், மாப்பிள்ளையோட பேனை, மாப்பிள்ளைக்கீண்டு என்னெல்லாம் இருக்குதோ, மாப்பிள்ளையோட இபிஎஃப், மாப்பிள்ளையோட வர வேண்டிய இன்சூரன்ஸ் ஒன்று போட்டு அந்த இன்சூரன்ஸ்ல வர கிளைம் எல்லாத்தையும் பூல் பண்ணி ஒட்டுமொத்த சொத்துல 25% அவக்கு சொந்தம். எத்தனை வீதம்? 2.5% அல்ல. எத்தனை வீதமே? 25% யாருக்கு சொந்தம்? நீங்க கொடுக்கிறது கொடுக்காம ரெண்டாவது விஷயம். நீங்க கொடுக்கிறது கொடுக்காம ரெண்டாவது விஷயம். இந்த உயிர் போன உடனே ஏண்ட ஊடு மையத்தூடு சொல்றது போல ஏண்ட சொத்தை யாருடைய சொத்தாகிடும்? அனந்தர சொத்தா மாறிடும். என் உசுறு போன உடனே என் வீடு பேர் என்ன? முஃப்தி சாப் வீடு இல்ல. எந்த வீடு? மையத்தூடு. அடுத்த செகண்ட் மையத்துடுவாப்பா.
5 போற இல்ல மையத்தை வீட்டு கொண்டு முடியா மையத்தை வீட்டுக்கு வரக்குள்ள முஃப்தி சாப் வீட்டுல இருந்து வந்தாரு. ஜனாசாவா வீட்டுக்கு போக்குள்ள மையத்தை வீட்டுக்கு போறாரு. உசுறு போன உடனே இவர் கீழே விழுந்து உயிர் போன உடனே 25% யாரு சொந்தம் சொல்லுங்க? மனைவி சொந்தம். அந்த 1 கோடி மகர கழிச்ச மகர கொடுத்ததுக்கு பிறகு எத்தனை வீதம்? நான் கேட்கிறேன், இதை கொடுப்பாங்களா? இப்ப கொடுப்பாங்களா? இதை கொடுக்க இல்லைண்டா இந்த குர்ஆன் ஓதுறதுக்கு தகுதியும் இல்லை. இது நான் சொல்றது ஃபிக்ஹ் ஹனஃபி மத்ஹப் ஷாஃபி மத்ஹப் கதையல்ல. இது என்ன கதை? இது குர்ஆன் கதை. இதை கொடுக்க இல்லைன்னா சும்மா 27க்கு குர்ஆன் தமாம் செஞ்சு வேலையும் இல்லை. என்ன செய்யணும்? மாப்பிள்ளோட வாப்பா எல்லாத்தையும் கணக்கு பார்த்து எடுத்துக்கொண்டு நேர வீட்டுக்கு போய்த்து மகளை சந்திச்சு, வாம்மா உட்கார், வாம்மா. மருமகளை தூக்கி பக்கத்தில் உட்கார வைங்கோ, கழுத்துல கையை போடுங்கோ. நீங்க சொல்லுங்க, என்ன தெரியுமா? மருமகளை பார்த்து, அல்லாஹ் ஒரு ஆம்பளை புள்ளைய எடுத்துக்கொண்டு ஒரு பொம்பளை புள்ளையனே தந்திரணுமா? ஒரு ஆம்பளை புள்ளையை எடுத்துட்டு யாரை தந்திரான்? ஒரு பொம்பளை புள்ளைய தந்திர. அவ்வளவுதான் விஷயம். எனக்கு நீ மகள், உனக்கு 2 வாப்பை இருப்ப. உன்னை பெத்தெடுத்த வாப்ப உண்டு, அல்லாஹ் உனக்கு தந்த வாப்ப உண்டு. அன்பானவர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அந்த உறவு லேசான உறவு அல்ல. அதைத்தான் மீசாக்கன் கலீலான்னு குர்ஆன் சொல்றது. நாங்கள் விலையை கொள்ள சொல்றேன், விலைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும், விலையை கொள்ள சொல்றேன். இந்த ஈஜாபு கபூல் இல்லாம கருத்தரிச்சு ஒரு புள்ள பிறந்தா அந்த புள்ளைக்கு பேர் என்ன? வேற புள்ள. அந்த புள்ளைக்கு பேர் இல்லெஜிட்டிமேட்டட் சைல்டு. அந்த புள்ளையோட பேர்த் சர்டிபிகேட்ல வாப்பட பேர் வராது. டிஎன்ஏ ரிப்போர்ட்ல வாப்பட டிஎன்ஏ தான் நிற்கும். சரிதானே? ஈஜாபு கபூலுக்கு முந்தி, கபில்து நிக்காஹா சொல்றதுக்கு முந்தி, மீசாக்கன் கலீலாவுக்கு முந்தி, ஒரு நிக்காக நடந்துட்டா, 2 நிக்காகல்ல, அதுக்கு முந்தி அவங்க குடும்பமாக வாழ்ந்து கருத்தரிச்சிட்டா, அந்த புள்ளைக்கு அல்லாஹுடைய மார்க்கத்தில், அல்லாஹுடைய தீனில் அந்த புள்ள டிஎன்ஏ ரிப்போர்ட்ல வந்து புள்ளை இவருடைய புள்ளையாக இருந்தாலும், அரச சட்டத்தில் இவருடைய பிள்ளையாக இருந்தாலும், அல்லாஹுடைய சட்டத்தில் யாத பிள்ளை அல்ல, அந்த வாப்பட பிள்ளை அல்லது. அதுக்குத்தான் சொல்றது, மனைவி என்பவள் அவள் தான். தனிய பேசணும். இது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பத்ர் யுத்தத்தில் பங்கெடுக்கல. 313 சஹாபாக்களுடைய பேர் பட்டியல் அவர் இல்லை. அன்றைக்கு அவருக்கு இருந்த பொறுப்பு, சக்கராத்தில் நோய்வாய்ப்பட்டு கொண்டிருந்த மனைவியோடு இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லுவதுதான் நீங்க பத்ர்ல பேத்து யுத்தம் செய்வதை விடவும் என்ன மேலானது. கடைசி 10 இஅ்திகாஃப் இருப்போம் இன்ஷா அல்லாஹ். நாங்கள் எல்லாம் இஅ்திகாஃப் இருப்போம், அல்லாஹ் அருள் செய்வானாக. இஅ்திகாஃப் உண்டா, அதுக்கு தனிச்சட்டம். பள்ளிக்கு வெளியே போகலாம், பள்ளி உள்ளுக்கு இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பள்ளியில் சின்ன 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 கிருமி கடிச்சிருப்பாங்க, தனிமையில் இருப்பாங்க, யாரோடையும் சம்பந்தம் இல்லை. தொலைவாரது தொழுதுட்டோடே அந்த இடத்துல தனியே இருக்கிறது. வகுப்பு கிளாஸ் ஒன்றுமே இல்லை. 10 நாள் தன்னை தான் சிறைபிடித்து கொண்டு ஒரு ஒதுக்குப்புறமாக தனிமேல் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காரே ஹிராவுக்கு பொழுது போல எந்த சம்பந்தமும் இல்லை, யாரோடையும் சம்பந்தம் இல்லை. வெளிவாசலுக்கு போறது, தேவைக்கு போறது, வாரது, பள்ளி, அந்த இதுக்கு போய் தனி உட்கார்ந்து கொள்றது. அப்படிப்பட்ட இஅ்திகாஃப் தான் ஸல்லல்லாஹு அலைஹி இஅ்திகாஃப். இன்றைக்கு அது சாத்தியப்பாடு இல்லை. பள்ளி உள்ளுக்கிறீங்கோ, நேரத்தை சரியா பயன்படுத்துங்கோ.
உலமாக்கள் இருக்கிறாங்க, மார்க்கத்தை கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஹுஃபாதுகள் இருக்கிறாங்க, குரானை கொஞ்சம் திருத்திக்கோங்க. தனிமையில் உட்கார்ந்து ஜிக்ரு செய்யுங்கோ. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இஅ்திகாஃபில் இருந்து ஒரு நாளைக்கு ஒரு 10,000 தடவை லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹு லத்தீஃபும் பிஇபாதிஹி யர்ஸுகு மன் யஷாஉ ஹுவல் கவிய்யுல் அஸீஸ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மத். இஅ்திகாஃப் முடியக்குள்ள கொஞ்சம் மனதோட சொல்லுங்கோ, ஒரு 10,000 ஸலவாத்து சொல்லியிருக்கிறேன், 10,000 லா ஹவுல வலா குவத்த சொல்லியிருக்கிறேன், 10,000 தடவை இஸ்திக்ஃபார் செய்திருக்கிறேன், குறைஞ்சது ஒரு குரானை தமாம் செஞ்சிருக்கிறேன். அப்படியாக என்ன செய்யுங்கோ, இஅ்திகாஃப் அலங்கரிங்கோ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃபுக்கு வந்துட்டா தண்ட மனைவிமாரோடைய உள்ள சம்பந்தத்தை அப்படியே நிப்பாட்டுவாங்க. ஒரு வருஷத்துல மனைவிமாரோடமிருந்து லீவு பெற்று விடை பெற்று வாரது 10 நாள் மட்டும்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏண்டா ஹஜ்ஜில், உம்ராவில், யுத்தத்தில், பத்ரில், ஹந்தக்கில் எல்லாத்திலையும் மனைவிமார் இருந்தாங்க. மனைவிமாரோடே தான் பயணம் செய்வாங்க, மனைவிமாரோடே தான் போவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ரமலானுடைய கடைசி 10 நாட்கள் மட்டும்தான் குடும்பத்துக்கு விடுமுறை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃபுக்கு போயிட்டா எல்லா மனைவிமார்களும் அவங்களோட உம்மா விட்டு போய்க்கிடுவாங்க. எங்கட ஆட்கள், எங்கட பெண்கள் அவங்களோட உம்மா வீட்டுக்கு போறது போல ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா எல்லாரும் அவங்களோட உம்மா விட்டு போய்க்கிடுவாங்க. ஆனா ஒரே ஒரு பெண்மணி இருந்தா அவக்கு உம்மா வீட்டுக்கு போறதுக்கு உண்மை இல்லை. அவக்கு அவள் வீடு அங்கு இல்லை, எங்க இல்லை, மதீனாவில் இல்லை. அந்த பெண்ணுடைய பேர் தான் ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ஸைனப் பின்த், அவ யார் தெரியுமா? இஸ்லாத்துக்கு வந்த பொம்புல, ஒரு யூத பொம்புல. அவ மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில வந்தவ. அவ இஸ்லாத்துக்கு வந்து கல்யாணம் முடிச்சா. இந்த சபையில் இருப்பீங்க எத்தனையோ பேர் இஸ்லாத்துக்கு வந்தாக்கள் முடிச்சாக்கள். அவங்களுக்கு உதாரணம் இது, அவங்களுக்கு உதாரணம். எங்களுடைய குடும்பம் இருக்கு, எங்களோட மனைவி எங்கேயோ பேய்த்திடுவான். அவக்கு நானா, தம்பி, தங்கச்சி, தாத்தா, பெரியம்மா, மாமி, உம்மா, வாப்பா எல்லாரும் இருக்கிறாங்க. எங்களோட மனைவிக்கு இஸ்லாத்துக்கு வந்த ஒரு பொம்பளைக்கு யாரும் இல்லை, யாரும் இல்லை. இன்றைக்கு அப்படி வாழ்றவங்க நூற்றுக்கணக்கானவங்க இருக்கிறாங்க. எனக்கு எல்லாம் சொல்ல இயலாத சமூகம், அந்த அளவுக்கு சீரழிஞ்ச சமூகம் இது, சீரழிஞ்ச சமூகம். நல்ல வாழ்றவங்களும் இருக்கிறாங்க, ஆனா அது 5% இல்லை. இந்த இஸ்லாத்துக்கு வந்த பிள்ளைகளை முடிச்சுக்கொண்டு சுப்ஹானல்லாஹ் அந்த குடும்பத்துக்கு செய்த அநியாயங்கள் வேறு, அது வேறு தனியே பேசணும். அது செய்ய வேணும். அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃப் வந்துடுவாங்க. எல்லா மனைவிமார்களும் அவங்களோட வீட்டு போய்த்திடுவாங்க. ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் எங்க போவாங்க? 10 நாளைக்கு நீங்க பள்ளியில இஅ்திகாஃபில் இருக்கிறீங்க, தனிமையில் இருக்கிறீங்க. நான் இஅ்திகாஃபுக்கு போறேன், நீனும் வீட்டில் இஅ்திகாஃபில் தனியைக்கு வச்சிடும். அவ இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை எப்படி தெரியுமா கண்ணியப்படுத்தினாங்க? தனக்குத்தான் பள்ளி விட்டு வெளியே போகலா, அந்த பெண்ணுக்கு பள்ளிக்கு வரலாம் தானே. இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு அந்த பெண் பள்ளிக்கு வருவா. நபியோடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து மிச்ச நேரம் பேசிக் கொண்டிருப்பாங்களாம். கதைச்சு கொண்டு பேசிக் கொண்டிருந்ததுக்கு பிறகு ஹஜ்ரத் அந்த ஸைனப் கேட்பா, சொல்லுவாங்களா, நான் போறேன் யா ரசூலல்லாஹ், நான் வீட்டுக்கு போறேனே, அனுமதி தாங்களேன்னு கேட்பாங்க போறதுக்கு. அப்ப என்ன தெரியுமா சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ஸைனப். ஸைனபோட பேர் சஃபியா பின்த் ஹுயையா, சஃபியா பின்த் ஹுயை ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் அல்ல, சஃபியா பின்த் ஹுயை ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவ சொல்லுவான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஃபியாவை பார்த்து, யா சஃபியா லா தஸ்தஅஜிலி ஃபஇன்னி அஸ்தௌதிஉக இலல் பைத். அவசரப்படாதே உம்மா, நல்ல லேட்டா விட்டுது, நான் உன்னை வீட்டுக்கு கிட்ட விட்டுட்டு வந்துடுறேன், நீ வந்த வழியை பார்த்துக்கொண்டு உனக்கு போகலாம் தான், உன்னை அப்படி அனுப்புறது எனக்கு அழகில்ல, நீ ஏண்ட மனைவி, நான் உன்னை கையை பிடித்து எந்த ஹலால் மனைவியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் உன்னை வீட்டு வாசல் அடியில் விட்டுட்டு வாரேன் என்று சொல்லி இஅ்திகாஃபில் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போயிட்டு மனைவியை விட்டுட்டு வருவாங்க.
இதை விடவும் மனைவியை கண்ணியப்படுத்துறதுக்கு வேறொரு மாடல் உங்களுக்கு நான் சொல்லித்தர தேவையில்லை. நான் சொல்லித்தர தேவையில்லை. இதை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. இதை படிச்சுக்கோங்க. இன்றைக்கு எங்க லைஃப்ல ஒரு மாற்றம் வரணும். எனக்கு இந்த கணவன், எனக்கு இந்த மனைவி, நான் அவளை எனக்கு உடுப்பாக்கி கொண்டேன், அவள் எனக்கு உடுப்பு. ஹுன்ன லிபாசுன் லக்கும் வ அன்தும் லிபாசுன் லஹுன்ன. இந்த உடுப்பு உடுக்காமத்தர் வந்தா எப்படி இருக்கும்? இதே மாதிரிதான் மனைவி இல்லாம வாழ்றவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. மனைவி இருந்தும் மனைவி இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. கணவன் இருந்தும் இல்லாதவங்க. அப்படி வாழவானம். வாழுங்கோ. ஏண்ட மனைவி, ஏண்ட கணவன், நாங்க 2 பேரும் தான். நாங்க இங்க இருக்கக்குள்ள ஒருத்தர் மௌத்தானார கட்டுக்கொஸ்டோட்டையில அக்கூர்னோ ஆளுண்டு கட்டுக்கொஸ்டோட்ல மௌத்தானார. மௌத்தான உடனே மையத்தை செய்ய சொல்லிட்டாங்க. யாருக்கு? வீட்டுக்கு. உம்மா மனைவி அதே நேரத்தில் மௌத்து. அவர் 2 பேரும் துவா கேட்கிறான். ஒரே நாள்ல மௌத்தாகணும். ஒண்டா அடக்கம் செய்யப்படணும். ஒன்றுக்கு மௌத்தாகி ஒன்றுக்கே இருக்கணும். நன்றாக புரிஞ்சுக்கோங்க. நான் இந்த வேல்யூஸை எனக்கு சொல்றேன். அல்லாஹ் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. இது ஒரு பொறுப்பு எடுத்திருக்கிறோம். மனைவியை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, கணவனை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. எங்களுடைய இஅ்திகாஃபை விடவும், எங்களுடைய இல்லத்தை விடவும் எங்களோடு இருக்க போறது யாரு? எங்களோட மனைவி. அதுல மிச்ச விஷயம் இது பேசுறதுக்கு டைம் இடம் கொடுக்குதில்லை. இங்க இருக்கிற யூத்தோட தனியை பேசணும். நான் என் வைஃப் எப்படி சூஸ் பண்ணணும், என் வைஃப் எனக்கு எப்படி இருக்கணும். என் இஸ்லாம் ஒரு கம்ப்ரஹென்சிவ் ரிலீஜன். இஸ்லாத்தில் எல்லாத்தையும் சொல்லி தந்திக்குது. ஹவு யூ ஹேவ் டு சூஸ் யுவர் வைஃப். உங்களோட லைஃப் பார்ட்னரை, உங்களோட வாழ்க்கை துணைவியை நீங்க எப்படி சூஸ் பண்ணணும், அதுக்கு இருக்கிற ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன பார்க்கணும், என்ன எடுக்கணும், என்ன நீக்கணும். நீங்க பார்க்கிற அழகு எங்க ஊர்ல ஒரு சிங்கள சகோதரர் ஒரு புள்ளைய கல்யாணம் முடிச்சாரு. அழகுக்குத்தான் முடிச்சாரு. முடிச்சிட்டு 2 நாள் 3 நாள் ஹனிமூன் போனாரு. பைக்ல தான் போனாரு. போன போக்கில் கடுகண்ணாவில் வச்சு ஒரு பிரேக் அடிச்சாரு. அந்த பொம்பளை, அந்த சகோதரி அப்படியே பெல்ட்டி அடிச்சு போயிட்டு முன்னுக்கால முழுந்து எழுப்பி பார்த்தா பல்லு செட்ரண்டே காணா போயிட்டுது. இப்ப எப்படி இருக்கும்? பன்னெண்டு வருஷம் அழகு அழகு அழகுன்னு பார்த்த அந்த அழகி என்னாச்சு? இப்ப எப்படி இருக்கும்? முகத்துடைய அழக பார்க்கவா, நம் உள்ளத்துடைய அழக பாருங்க. பணத்துக்குன்னு முடிச்சோம், என்னமோ தெரிய நீங்க முடிச்சதோட அந்த குடும்பமே ஏழை ஆகிட்டுது. எத்தனையோ பேர் அப்படி இருக்கிற பணத்துக்குன்னு முடிச்சாரு, முடிச்சதோட அந்த குடும்பம் என்னாச்சு? பிரச்சனை முடிச்சு ஏழை ஆகிட்டுது. அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு துணை புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் ஒரு சாயந்திருப்பம் கிடைச்சா கல்யாணம் முடிச்ச இருக்கிறாக்களை மட்டும் வச்சு பேசுவோம். ஏன்னா கல்யாணம் முடிச்சாக்களை வச்சு பேசினா அவங்க எனக்கு அடிச்சோ மேலும் இதெல்லாம் முந்தி சொல்லி தரலன்னு சொல்லி விளைஞ்சவங்களுக்கு இதெல்லாம் முந்தி சொல்லி தந்தீங்கன்னா நாங்களும் அப்படியே நினைப்போம். கடைசிக்கு சிலாக சொல்லுவாங்க, நாங்கள் மரம் எல்லாத்தையும் பழசெல்லாம் முட்டு போட்டு புதுசாக செய்ய முடியும் சொல்லி அதுவும் பெரிய யுத்தத்தை ஏற்படுத்தி வச்சோம். அதனால் அதோட வானம் நாங்கள் இப்படி செஞ்சு கொள்வோம். இன்ஷா அல்லாஹ். 2வது ஒன்று சொல்லி தரங்கட்டு உங்க பதில் யுத்தத்தை வச்சு வாக்கு நிறைவேற்றது. பதில் யுத்தத்தை கூப்பிடுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இருக்க யா கைலல்லாஹி இருக்கபி, வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அப்ப 2 பேர் ஓடி வந்தாங்க நபிட்ட. ஹுதைஃபா அல் யமானி, ஹுதைஃபத் பின் யமான், வாப்பா மகனும்.
2 பேரும் ஓடி வராங்க. யார்கிட்ட? ரசூலுல்லாஹ்ட்ட. வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு பெரிய சிக்கல் உண்டு யா ரசூலல்லாஹ். தடமாறுறாங்க. என்ன சிக்கல்? நீங்க கூப்பிடுறீங்க யுத்தத்துக்கு வர சொல்லி, நாங்க மைக்ரேட் பண்ணி எங்கிருந்து, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வரக்குள்ள போர்டர்ல எங்களை போகவிடல. போர்டர்ல எங்களை நிப்பாட்டிட்டாங்க மக்கத்து காவிர்கள். எங்களை நிப்பாட்டுறதுக்கு எந்த பவரும் அவங்களுக்கு இல்ல. அவங்க எங்க எதிரிகள். ஆனா எங்களை உடல்ல போறதுக்கு மதீனாவுக்கு அவங்க சொன்னாங்க, நீங்க மதீனாவுக்கு போய்த்து எங்களுக்கு எதிராக நீங்க ஒரு யுத்தம் செய்ய வந்தா நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்களை அட்டாக் பண்ணுவீங்க, அப்படி இப்படின்னு எங்கள்கிட்ட சொன்ன நேரத்தில் நாங்க தெரியாதனத்தில் ஒரு ப்ராமிஸ் ஒன்று கொடுத்துட்டோம். அப்படி ஒரு யுத்தம் ஒன்று நடந்தா அந்த யுத்தத்தில் நாங்க என்ன செய்ய மாட்டோம், பங்கெடுக்க மாட்டோம், நாங்க பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கொடுத்திருக்கிற ப்ராமிஸ் யாருக்கு? எதிரிகள், காவிருக்கல்ல. இஸ்லாத்துல குஃப்ரு வேற, எதிரி வேற. எங்களை சுத்தி வாழ்ற ஆட்கள் எல்லாம் மாற்று மதத்தை சார்ந்த அன்பு சகோதரர்கள், எங்கள் எதிரிகள் எல்லாம் அவங்க. இன்னொன்றைக்கு எதிரியா மாறுறாங்க. இவங்க கொடுத்திருக்கிற ப்ராமிஸ் யாருக்கு? சொல்லுங்க சத்தமா, எதிரி. இஸ்லாம் இல்லா போகணும், நபி அழிஞ்சு போகணும், இது மார்க்கம் தேவையில்லை என்ற எதிரிக்குத்தான் கொடுத்திருக்கிற ப்ராமிஸ். அப்படி ஒன்று நடந்தா நாங்க பங்கெடுக்க. இது காசு கொடுத்த அக்ரிமெண்ட் அல்ல, இது சும்மா ரோட்டுல போற நேரத்தில் அவங்க கேட்ட ஒன்றுக்கு இவங்க ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு போக சொன்னாங்க, நாங்க வந்துட்டோம் யா ரசூலுல்லாஹ். வந்து சந்தோஷத்துல நபி சஹாபாக்கள்கிட்ட இதை பத்தி பேசவே இல்லை. ஆனா யா கைலல்லாஹி இருக்கபி, ஆயத்தமாக உங்க போறதுக்கு என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் இந்த வாப்பக்கு மகனுக்கு ஞாபகம் வந்துச்சு. இது என்ன கொடுத்த வாக்கு. நேரே ஓடி வந்தாங்க நபிட்ட, யா ரசூலுல்லாஹ், நாங்க என்ன செய்ய? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றுமே சொல்ல இல்ல. என்ன தெரியுமா சொன்னாங்க? நஃபி பி வஅதிகுமா, நீங்க 2 பேரும் கொடுத்த ப்ராமிஸ நாங்க எல்லாருமாக சேர்ந்து நிறைவேற்றுவோம், நீங்க யுத்தத்தில் பங்கெடுக்க கூடாது. நீங்க யுத்தத்தில் பங்கெடுக்க கூடாது. நீங்க கொடுத்த வாக்க நாங்க எல்லாரும் சேர்ந்து நிறைவேற்றி விட்டு வனஸ்தஈனு பில்லாஹ், இதை வச்சு அல்லாஹ்வை துஆ கேட்போம். யா அல்லாஹ், எனக்கு ஆட்கள் தேவை இருந்துச்சு, படை பட்டாளம் ரொம்ப குறுகிய பட்டாளம். வலகத் நஸரக்குமுல்லாஹு பிபத்ரின் வஅன்தும் அஸில்லா, எனக்கிட்ட படை பட்டாளம் இல்லை. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலையும் கொடுத்த வாக்கை நிறைவேற்றினேன் யா அல்லாஹ், எனக்கு நீ உதவி செய்ய அல்லாஹ்ட்ட கேட்போம் என்று சொல்லி இந்த ஹதீஸை பிரட்டி படிங்கோ. வாக்கு நிறைவேற்றணும். யாருக்கு கொடுத்த வாக்கை இருந்தாலும் சரி. இன்றைக்கு எப்படி தெரியுமா, ஓப்பனா பேசுறேன், கடன் கொடுத்தவன் எல்லாம் கடையை தவாஃப் செய்கிறான், கடன் வாங்கினவன் எல்லாம் காபத்துல்லா சுத்துறான். எப்படி? நாளைக்கு வாங்கோ இன்ஷா அல்லாஹ் செக்கல ரெடி ஆயிக்கும். என்ன நானும் வியாபாரம் பண்ணிருந்தானே, செக்கல ரெடி, நாளைக்கு வாங்கோ. நாளைக்கு நீ பெரிய ஹோப்போட போற. அங்க போனோடனே இல்ல ஹாஜர் உம்ராக்கு போய்த்தாரு, நாளைக்கு வர சொன்னாரு, உங்கள்கிட்ட சொல்ல இல்லையா? இல்ல கோல் போடுவாரு, பண்ணா கேட்கிறேன். அடுத்த நாள் வைத்து கடையை சுத்துற. அவர் அங்க காபத்துல சுத்துற, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். யார் சுத்துற? இங்க ஸ்ரீலங்கால இந்த போற அறவாசி பேர் அல்ல, 90% அப்படித்தான். அவங்க காபத்துல போய் சுத்துற. கடன் கொடுத்தவன் எங்க சுத்துற? கடையை சுத்துற. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, ஓண்ட உம்ரா ஓண்ட ஹஜ்ஜை விட்டு நான் தேவையற்றவன். இது குர்ஆன். இது குர்ஆன். இது இபாதத்தல்ல முக்கியம், வேல்யூஸ் தான் முக்கியம். இபாதத்தல்ல முக்கியம், இது முக்கியம். சொல்லுங்க, வேல்யூஸ். என்னோட குணம், என்னோட பண்பு. வாக்க நிறைவேற்றுங்கோ.
ப்ராமிஸ் எதுக்குமான நான் கொடுத்துட்டேன், அதை நிறைவேற்றுவேன். சின்ன பிள்ளை கொடுத்த ப்ராமிஸும் சரி, நீ எக்ஸாம்ல பாஸ் ஆன இதை வாங்கி தருவேன், வாங்கி கொடுத்துருங்க. இதை வாங்கி தருவேன் சொன்னா வாங்கி கொடுக்கணும். அவருக்கு வாக்கு மீறக்கூடாது. யாருக்கு? யாருக்கு? பிள்ளைக்கு வாக்கு மீறக்கூடாது. குர்ஆன் மிக தெளிவாக சொல்ற இந்த 2 பாயிண்டை ஞாபகம். ஒன்று, பத்ர் யுத்தத்தில் படிச்ச பாடம், மனைவி கணவன் அந்த உறவு என்ன உறவு? பிரிக்க இயலாத உறவு. கடைசிக்கு நீய போறது அந்த உறவு மட்டும்தான். என்னோட கூட்டாளி, இந்த சபையில் யார் அவர் இல்லை, அதனால நீங்க யாரும் கூட்டாளிக்குள்ள இவரை அவரை வச்சு இடத்துல வானாம். கூட்டாளி ஒன்று கல்யாணம் முடிச்சாரு, 2வது கல்யாணம் முடிச்சாரு. அவரை முடிச்சக்குள்ள இந்த 2வது வைஃபோட பேசினாரு. இந்த ப்ரொபோசல் பீரியட்ல கதைச்சாரு. கதைச்சக்குள்ள அவர் வந்து அதைப்படியே ரெக்கார்ட் பண்ணி அவரோட முதல் வைஃப்ட கொண்டே கொடுத்தாரு. எனக்கு ஒரு 2வது கல்யாணம் முடிச்ச ஐடியா ஒன்று இருக்குது, நான் பேச்சுவார்த்தை செஞ்சு கொண்டிருக்கிறேன், இதை கொஞ்சம் கேளுன்னு சொல்லி. எதை? இந்த ரெக்கார்டிங்க. சுப்ஹானல்லாஹ், உண்மையிலே நான் படித்த பாடம் நல்ல ஒரு பாடம். அதில் அந்த ரெக்கார்டிங்கில் அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? இங்கவா சொல்றேன், என் முதல் மனைவி எனக்கிட்ட வரக்குள்ள எனக்கு 750 ரூபா தான் சம்பளம். அவ எனக்கிட்ட வந்தது மனைவியாக மட்டும்தான் வந்தார். எங்களுக்கு ஒன்று வீக்கல்ல. அவ வந்ததுக்கு பிறகுதான் என் எல்லாம் பிளஸ் ஆகிச்சது. இப்ப நீ எனக்கிட்ட வாரது எனக்காக நீ மட்டுமல்ல, எனக்கு பின்னுக்கு இருக்கிறதுக்கு சொத்து, கடை, என் ஸ்டேட், எனக்கு இருக்கிற எல்லாத்தையும் வெச்சி வாராய். நீ எப்படி வந்தாலும் நீ 2வது தான். அப்படி சொல்லி அனுமதி கொடுக்கல, அது வேற விஷயம். அனுமதி கொடுக்க இல்ல. நான் அதுல படிச்ச பாடம் என்ன தெரியுமா? எங்களோட வந்து சேர்ந்து கொண்ட முதலாவது ஒன்றும் இல்லாம எங்களுக்காக வேண்டி வரல, எங்களுக்காக வேண்டி வந்தது, எங்களோடு இருக்கிறதுக்காக வேண்டி வர இல்லை. அதனால இந்த 2 பாடம் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு துஆ ஒன்று செய்யுங்க, இந்த பண்புக்குரியவனாக நான் ஆகணும் என்று சொல்லி. நான் உங்க எல்லாருக்கும் துஆ செய்கிறேன், இந்த பண்பு எங்கள்கிட்ட வரும், எங்கள்கிட்ட வரும். நான் ஏன் ஒரு மனைவிக்கு நல்லவனாக நம்பிக்கைக்குள்ளவனாக இல்லைன்னு இருந்தா, என் மனைவியை நான் ஏமாத்துறேன் என்றிருந்தா நான் யாரைத்தான் ஏமாத்த அமைப்பேன்? அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக, அல்லாஹ் அருள் செய்வானாக. அல்லாஹ் எங்களுடைய அன்பை, எங்களுடைய நேசத்தை அல்லாஹ்வுக்காக ஆக்கி வைப்பானாக. அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை அடைந்து கொண்ட கூட்டத்தில் ஆக்கி வைப்பானாக. நான் சொன்ன அந்த அனந்தர சொத்து சம்பந்தமான ஒரு மசாலா சொன்னேன். மாப்பிள்ளை மௌத்தான் உடனே சொத்து 25% யாருக்கு போகும்? மனைவிக்கு போகும் உண்டு. இன்ஷா அல்லாஹ் நோன்பு முடிஞ்சதுக்கு பிறகு இதே பள்ளிவாசல்ல ஒரு நாளைக்கு நான் உங்களை எல்லாருக்கும் சொல்லித்தாரேன். உங்களோட ஜீவிய காலத்தில் உங்களோட சொத்துக்களை நீங்கள் எப்படின்னு பராமரிச்சோம். ஏண்டா நான் வருத்தத்தோட சொல்றேன், ரொம்ப வருத்தத்தோட சொல்றேன், உங்க எல்லாரோடையும் நான் வாழ்றவன், நான் எல்லாரோடையும் உங்களை வாழ்றவன், உங்க எல்லாரோடையும் நேசிக்கிறேன், உங்க எல்லார்ட்டையும் பொது தேவைகளுக்காக வேண்டி உதவியும் கேட்பேன். இப்போ நான் உங்களுக்கு என்ன சரி செய்யணும்டா, உங்களோட உடைமைகள், உங்களோட சொத்துக்களை, அது சின்னதுண்டாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, என்ற மௌத்துக்கு பிறகு இந்த சொத்து எப்படி பராமரிக்கப்படும் எங்களோட பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஹராம் ஹலால் என்றது களவெடுக்கிறது மட்டுமல்ல,
ஒரு இமாம் இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹ் எழுதியிருக்கிறாங்க, ஒரு தாய் ஒரு பெண்மணி பிணைஞ்சு கொண்டு இருக்கிறான். என்ன செய்யறா? பிணைகிறான். அல்லது எங்கட பாசையில் சொல்ற அரிசி கழுவுறா. அரிசி கழுவி கொண்டு இருக்கிறான். 1 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்து போட்டு கழுவி கொண்டு இருக்கிறான். கழுவி கொண்டு இருக்கக்குள்ள ஒரு செய்தி வருகிறது, உன்னோட ஹஸ்பண்ட் மௌத்தாவிட்டான்னு சொல்லி. யாரோட ஹஸ்பண்ட்? இந்த 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 பெண்ணுக்கு உன்னை மாப்பிள்ள மௌத்துமா. எப்படியோ செய்தி வரும். அந்த காலத்தில் வாட்ஸ்அப் இருக்கவும் இல்லை, டெலிஃபோன் இருக்கவும் இல்லை, செய்தி வந்துட்டு மௌத்துன்னு சொல்லி. அவ என்ன தெரியுமா செஞ்சா? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லிட்டு கையை எடுத்துட்டா மாவுல இருந்து. ஃபரஃபஅத் யதைஹா. அவ சொன்னா என்ன தெரியுமா? என் ஹஸ்பண்ட் எனக்கு தந்தது, செலவுக்கு தந்த அரிசி இது. இப்ப என் ஹஸ்பண்ட் மௌத்தான உடனே இது அனந்தர சொத்தா மாறிட்டது. ஃபஸாரத்துல் ஹஷ்ரகா. இந்த அரிசியிலையும் பங்குதாரர்கள் இருக்கிறாங்க. என் மாப்பிள்ளையோட உம்மக்கு 16 வீதம், என் மாப்பிள்ளையோட வாப்பக்கு 16 வீதம், எனக்கு 12 வீதம். பேலன்ஸ் உள்ளதுதான் என் பிள்ளைகளுக்கு பங்கிட்டு கொடுக்கப்பட வேண்டும். ஆம்பிளைக்கு 1, பொம்பளைக்கு 2 வீதத்தில் பங்கிட்டு கொடுக்கணும். ஃபஸாரத்துல் ஹஷ்ரகா. இந்த அரிசியிலையும் என்ன இருக்குது? என்ன இருக்குது? அனந்தர சொத்து இருக்குது. நாங்க படிப்போம். வீரகோங்காஸ் தக்கியா அல்ஹம்துலில்லாஹ் பலராலையும் பேசப்படக்கூடிய ஒரு தக்கியாவல் இல்லையா? ஜும்மா பள்ளி மாஷாஅல்லாஹ், ஜாமியா மஸ்ஜித். ஒரு பலராலையும் நாட்டில் பல இடங்களில். நான் நேற்று காத்தாங்குடியில் இருந்தேன் ஒரு நிகழ்ச்சியில், தராபீஹ் பயான் அல்ல, ஜும்மாவுக்கு பிறகு. அப்போ வீரகோங்காஸ் தக்கியாவை போய்த்து பார்த்துட்டு வரணும் என்று சொல்லி அக்ஸா பள்ளியில் வச்சு சொன்னாங்க. எல்லாரும் அக்ஸாவுக்கு பார்க்க போகிறாங்க, அங்கே இருக்கிற பில்டிங்கை பார்க்க போகிறாங்களாம். உங்கள்கிட்ட வந்து இங்கே நடக்கிற அமல்களை பார்க்கணும் என்று சொல்லி பேசிக்கொண்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ், நல்ல விஷயம். அதனால் நிர்வாகத்தோடு சேர்ந்து உழைக்கக்கூடிய பள்ளி ஹஸ்ரத்து, இங்கே இருக்கிற ஹுஃபாதுகள், இங்கே இருக்கிற ஊழியர்கள், பள்ளிவாசலுடைய பொறுப்புகள் இருக்கக்கூடிய அன்பு சகோதரர்கள், ஊழியர்கள் என்று சொல்கிறத விடவும் பள்ளியினுடைய பங்குதாரர்கள் என்று சொல்வது பொருத்தம். எனவே எல்லாரை பற்றியும் ஒரு சுத்தத்தை பற்றியும் பேசுகிறாங்க. பள்ளியினுடைய சுத்தம், பள்ளியுடைய நீட்னஸ், இங்கே யூத்துக்கு இருக்கிற என்கேஜ்மெண்ட்டை பற்றி, ஹதரத்மாருடைய கோஆர்டினேஷனை பற்றி எல்லாம் பேசிக்கொள்கிறாங்க. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு ஹைறுகளை நிறைந்த பள்ளிவாசலாக இதை ஆக்கி வைப்பானாக. அல்லாஹ் எல்லா வகையான பரக்கத்துகளும் நிறைந்த மக்களாக்கி வைப்பானாக. சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தேவையானதுகளை படிச்சுக்கோங்க. நான் வருத்தத்தோடு சொல்கிறேன், சொத்துக்களை, உடைமைகளை எப்படி நிர்வாகம் செய்யணும், எங்களோட பிள்ளைகளுக்கு எப்படி கொடுக்கணும், நாங்கள் என்ன இதை எடுத்துக்கொண்டு போகணும் என்ற விஷயங்களை படிங்கோ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.